உதயன் வந்து ஒரு வெளி தோற்றத்தில் ஒரு பெரிய லீடராவோ இல்லை பார்க்க முடியாத ஒரு பெரிய ஹீரோவாவோ இல்லை பார்க்கவே முடியாத பெரிய ஆளாவோலாம் இல்லை. நம்மளுடைய மேலே ஒரு விசுவாசம் வச்சு ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு நபராக நம்ம வீட்டில் இருக்க ஒரு அண்ணன் தம்பியாக பார்க்குற ஒரு கேரக்டராக நான் அவர் பார்க்குறேன். அதனால் வந்து இந்த உதயநிதி ஸ்டாலின் பிளட் டோனர்ஸ்ன்றது உதயநிதியுடைய ஒரு ரத்த தன்னார்வலர்கள் சொல்கிறத விட ரத்த உறவுகள் நாங்கள்ன்றத எண்ணத்தில் தான் நாங்கள் அந்த பேரையை வச்சோம். அது ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த ரத்த தானத்துக்காக மட்டுமே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நாள் உட்காந்துட்டு பேசிடும்போது உதயானனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னன்னா, கட்சி வேலைன்றது மாவட்ட செயலாளர்லேருந்து நகர செயலாளர்லேருந்து எல்லாருமே பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பண்ணுவோம். நம்ம ஒரு சார்பு அணி, அவங்க சொல்கிற கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு அணி. நம்மளால் ஒரு நிர்வாகன்றது நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களையும் தோழர்களையும் தான் வச்சு நடத்த முடியும். சில நிர்வாகன்றது மாவட்ட செயலர் நகர செயலர் உங்களுக்கு கட்சியோட புரோட்டோகால் தெரியும். கிளை செயலர் வந்து அடிப்படையோட கொண்ட தன்மை கொண்ட ஒரு பேர் இயக்கம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவில் எந்த ஒரு கட்சிக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு கட்சிக்குமே இளைஞர் அணின்ற ஒரு அமைப்பு முதல்ல அறிமுகப்படுத்துறது திராவிட முன்னேற்ற. அந்த அணியில் நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம். கூட்டாக சேர்ந்து அவங்க கூட இருக்கிற எல்லா நிகழ்ச்சியும் நான் நடத்துவோம், போவோம், வருவோம். இந்த ரத்த தான முகாமுக்கு நாங்கள் ஏன் வரோம் போகிறோம் அப்படின்னா, இந்த ரத்த தான முகாம்ன்றதுன்னா நான் சுற்றி பார்ப்பேன். நான் ரத்தம் கொடுக்கும்போது பார்ப்பேன். ரத்தம் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க 4 பேர்கிட்ட கேட்பாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, முறையாக அரசாங்க அனுமதி பெற்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பெயரில் இந்த ரத்த தான முகாம் வந்து நாங்கள் உருவாக்குறோம். இது ஒரு அமைப்பாக உருவாக்குறோம். இந்த அமைப்பை நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர்களை வந்து நாங்கள் உறுப்பினராக சேர்த்துருக்கோம்.